இன்னைக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வெளிச்சத்தையே காணாம கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கேட்டா அன்பிளான்ட் பிரெக்னன்சி பாஸ்டர், நாங்க பிளான் பண்ணல, இந்த பிள்ளை வரும்னு நாங்க பிளான் பண்ணல, ஆனா கருத்தரிச்சிட்டேன், இருக்கவே இருக்க ஒரு மாத்திரை, பிள்ளைய முடிச்சிடலாம். இதுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, போய் நின்னா ஒரு ஊசி போட்டா போதும், பிள்ளைய கலைச்சிடலாம். இன்னைக்கு சில பேர் சொல்ற காரணங்கள், இந்த பிள்ளை எப்படி வளர்க்கறது, இந்த பிள்ளை எப்படி படிக்க வைக்கிறது, ஏற்கனவே 2 பிள்ளை இருக்கு, 3வது பிள்ளைய வச்சா எனக்கு படிக்க வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால என்ன செய்யலாம், கொண்டு போடலாம், அந்த பிள்ளையினுடைய லைஃபை ஃபினிஷ் பண்ணலாம். இன்னைக்கு சில பேர் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், அதனால எனக்கு வேலை போயிடும், அல்லது என் கெரியர் பிரச்சனை ஆயிடும், எனக்கு நான் நினைச்சபடி நான் என் வேலையில உயர முடியாது, வேலை செய்ய முடியாது, பணம் சம்பாதிக்க முடியாது, அதுக்காக பெற்ற தாயும் தகப்பனும் தீர்மானம் பண்றாங்க பிள்ளைய முடிச்சிடலாம். இதுக்கு இருக்கவே இருக்க ஒரு ஸ்கேன், அந்த ஸ்கேன்ல போனா பிள்ளைய பற்றி 10 குறை சொல்றாங்க. பிள்ளைக்கு இது இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, பிள்ளைய காலி பண்ணிருங்க. தகப்பனும் தாயும் பிள்ளை கஷ்டப்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க, பிள்ளைய கொண்டுடலாம். நான் உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்கு 40 வயசு ஆகும்போது 2 கால் நீங்க இழந்துட்டீங்க வச்சுக்கிடுங்களேன், உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து உனக்கு எதுக்கு உயிர், 2 கால் உனக்கு போயிடுச்சு, உன்னை கொண்டு போடுறோன்னு சொல்லி உன்னை தூக்கி குப்பையில போட்டா அது நியாயமாகுமா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு 40 வயசு ஆகுதுங்க, நீங்க ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி உங்க மூளை அடிபட்டு உங்களுக்கு பிளட் கிளாட் ஆகி நினைவில்லாம போயிட்டீங்க, படுத்த படுக்கை ஆயிட்டீங்க. உங்களை கொண்டு போய் உங்க குடும்பம் தூக்கி குப்பையில போட்டு இனி நீ வாழ வேணாம், உனக்கு உயிரும் கிடையாது, உனக்கு நினைவும் கிடையாது, அறிவும் கிடையாது, நீ எதுக்கு இன்னும் உயிர் வாழ்ற, நீ எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு பாரம், உன்னை பார்க்க முடியாது, எங்களுக்கு ரொம்ப செலவு, எங்க வேலையெல்லாம் போச்சு, எங்க நேரம் எல்லாம் போச்சு, எங்க சுகம் எல்லாம் போச்சு, உன்னை எப்படி நாங்க பாக்குறது அப்படின்னு சொந்த பெற்றோர பிள்ளைங்க தலையில அடிபட்டுச்சு சுயநினைவு அற்ற போயிட்டா அப்படின்றதுக்காக தூக்கி போட்டா அதை நியாயம்னு சொல்வீங்களா?